ஏதோ ஒரு மூலையிலேருந்து வந்து உங்கள் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் நான் பாடி எனக்காக நீங்கள் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறது, உங்கள் தம்பியா, உங்கள் அண்ணனா, உங்கள் பையனா, நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து நான் சம்பாதிச்சது உங்கள் எல்லாரையும் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. பழைய கண்டஸ்டன்ட் 25 கண்டஸ்டன்ட் கிட்டத்தட்ட சூப்பர் சிங்கர் 10ல் கலந்துக்கிட்டாங்கல்ல. அதில் 5 பேர் தான் ஃபைனலிஸ்ட். மீதி ரெஸ்ட் ஆஃப் த 20 கண்டஸ்டன்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இளையராஜா சாங்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடுவர்கள் தான் வந்திருக்காங்க. பரிசளிக்கிறதுக்கு யாராவது சிறப்பாக வர வச்சுருக்காங்களா அப்படின்றது போக போக தான் தெரியும். இதை இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை வருஷங்கள் 2006 ஆரம்பிச்சிருக்காங்க சூப்பர் சிங்கர். அதுலேருந்து 2024, அதாவது இத்தனை வருடங்கள் வந்து சூப்பர் சிங்கரை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் மணியன் பேண்டும் தான். அது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டும் கூட. அவங்க இது வரைக்கும் 300க்கு மேற்பட்ட சிங்கர்ஸை வந்து விஜய் டிவி மேடை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு திரையுலகிற்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இதை பார்த்துட்டு தான் சரிகமப்பா அப்புறம் மற்ற சேனல்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து நம்ம கண்டஸ்டண்ட்டான 5 ஃபைனலிஸ்ட்டும் வராங்க. அவங்க வந்து அந்த கேரவேன்லேருந்து இறங்கி வரும்போது அந்த கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சு மக்கள்லாம் ஓ ஆவுன்னு கத்திக்கிட்டு பேனர்ஸ்லாம் வச்சுருக்காங்க கையில். அது பார்க்கும்போது நர்வஸ் ஆகும்ல கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய மேடை மக்கள் முன்னாடி அப்படின்னும் போது கொஞ்சம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸ் ஆகும். அண்ட் நம்ம ஜான் ஜெரோம் எப்போவுமே ஒரு உதறலோடு தான் இருப்பார். அவர் நடையிலுமே லைட்டாக ஒரு உதறல் இருந்தது. அவங்க என்ட்ரி ஆன பிறகு எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒருத்தராக கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோவா சவுண்டு இல்லை. ஜீவிதாட்ட வரும்போது நல்ல ஒரு சவுண்டு. அது மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபினாலே நான் சூப்பர் சிங்கர் ஃபினாலே பார்த்துருக்கேன், நானும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக வந்து நிற்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு கத்து. அதே மாதிரி ஜான் ஜெரோம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது பிரியங்கா அப்படி ஸ்டேடியமே பயங்கர ஒரு சத்தம். அண்ட் ஜானுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி. அதாவது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த சீசனில் வந்து ரொம்ப சம்பாதிச்சது இந்த மக்களோட அன்பு தான் அப்படின்ற மாதிரி. பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்து நமக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ அன்பு ஆதரவும் கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவங்கள இன்ட்ரோ முடிஞ்ச பிறகு நம்மளுடைய ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் தான் ஃபஸ்ட்டு பாடவே வராங்க. மன்னவன் வந்தானடி தோழி ஒரு பழைய பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 4 பேரும் பாடுவாங்க. ஒரு ரவுண்ட் முடிஞ்ச பிறகு செகண்ட் ரவுண்ட். அதுக்கப்புறம் தான் அந்த வின்னர் யார் அப்படின்றது தெரிய வரும். அண்ட் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, யாருக்கு போட்டிங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் சொன்னால் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.